Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holiday. இவனையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, ஒரு வழி பண்ணணும் இவனை என மக்களின் குரல் பின்னணியில் ஆவேசத்துடன் ஒலிக்க, நபர் ஒருவர் உள்ளாடையுடன் நடுரோட்டில் இழுத்து செல்லப்பட்டு கொண்டிருந்தார். இத்தனைக்கும் போலீஸ் அதிகாரி ஒருவரும் அவருடன் நடந்து கொண்டிருக்கிறார். போலீஸ் ஜீப்பும் உடன் ஊர்ந்து கொண்டிருக்கிறது. மக்களிடம் இருந்து அவரை அப்புறப்படுத்த நினைத்த போலீசாருக்கு அது அவ்வளவு சுலபமாக இல்லை. இது குறித்து விசாரித்த போது அந்த நபர் ஒரு பிரபல தனியார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் எனும் தகவல் வெளியானது. எதற்காக ஒரு எச்சம் நடுரோட்டில் ஜட்டியுடன் இழுத்துச் செல்லப்படுகிறார்? பொதுமக்கள் இவ்வளவு ஆவேசமாக அவரை பேரணியாக அழைத்துச் செல்வது ஏன்? கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே எருமனூர் கிராமத்தில் தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். இங்கு தலைமை ஆசிரியராக கடந்த 3 ஆண்டுகளாக பணியாற்றி வருபவர் எடில்பர்ட் ஃபெலிக்ஸ். 45 வயதாகும் இவர் கடலூரை சேர்ந்தவர். இந்த நிலையில் இந்த பள்ளியில் கடந்த ஆண்டு மாணவி ஒருவர் 12ஆம் வகுப்பை படிக்கும் பொழுது தலைமை ஆசிரியர் அந்த மாணவிக்கு உடற்கல்வி அறையில் வைத்து முத்தம் கொடுத்துள்ளார். இதை யாரோ மறைந்திருந்து புகைப்படம் எடுத்துள்ளனர். அதே நேரம் அந்த படத்தை தலைமை ஆசிரியரே தனது மொபைலில் வைத்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த புகைப்படம் எப்படியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி உள்ளது. இது மாணவியின் பெற்றோருக்கும் தெரிய வந்துள்ளது. இதனை அறிந்த மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் நேற்று மாலை பள்ளி முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்ற தலைமை ஆசிரியர் காரை வழி மறித்துள்ளனர். அப்போது தனது பிள்ளையிடம் தகாத முறையில் இருந்ததை கண்டித்து அவரை சரமாரியாக தாக்கி அரை நிர்வாணமாக்கி ஜட்டியோடு அடித்து இழுத்துச் சென்றுள்ளனர். தகவல் அறிந்த டிஎஸ்பி ஆரோக்கியராஜ் தலைமையிலான போலீசார் சென்று அவரை மீட்டு ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். அதில் அவர் மாணவிகள் சிலரிடம் சிலுமிஷத்தில் ஈடுபட்டதும், வெளியே கூறினால் மதிப்பெண்ணை குறைத்து விடுவேன் என மிரட்டியதும் தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பின்னர் உறவினர்கள் தலைமை ஆசிரியர் மற்றும் இதற்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரி பள்ளியின் முன்பு விருதாச்சலம் முகாசாபரூர் செல்லும் கிராமப்புற சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் சமாதானம் செய்து சாலை மறியலை கலைத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் இது குறித்து மாணவியின் பெற்றோர் விருதாச்சலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து போக்சோவில் தலைமை ஆசிரியரை கைது செய்துள்ளனர். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.